வணக்கம். இது TPN லங்காவின் முக்கிய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பிரபல நடிகைக்கும் பாதாள உலகத்தினருக்கும் இடையேயான தொடர்பு, வெளிவந்த ஆதாரங்கள். தங்க விலையில் வீழ்ச்சி, மன்னார் விபத்தில் ஒருவர் பலி, 10 பேர் காயம். வெலிகம உள்ளூராட்சி மன்ற தலைவரின் கொலை தொடர்பில் எழுந்த சந்தேகம். ஜனாதிபதி ராம் வெள்ளை மாளிகையில் இருந்தபோது வெள்ளை மாளிகையில் மோதிய வாகனம். பிரபல நடிகையான பியூமி ஹன்சமாலியிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று சுமார் 2 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. கெகல்பத்ர பத்மேவின் கைபேசியில் இருந்த புகைப்படம் ஒன்று தொடர்பிலேயே அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பியூமி ஹன்சமாலி மற்றும் நாட்டின் பல பிரபல நடிகைகளுடன் கெகல்பத்ர பத்மேவும் புகைப்படத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பத்மே மற்றும் பியூமி ஹன்சமாலிக்கு இடையேயான பல தொலைபேசி உரையாடல்களும் அவரது கைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறித்த படங்களில் இருக்கும் நடிகைகளிடமும் எதிர்காலத்தில் வாக்குமூலம் பெறப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் இன்றைய தினம் 2வது தடவையாகவும் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி நேற்றைய நாளுடன் ஒப்பிடும்போது 1 பவுன் தங்கத்தின் விலை 30,000 ரூபாவினால் வீழ்ச்சியடைந்துள்ளது. செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி 24 கரட் 1 பவுன் தங்கத்தின் விலை இன்று காலை 3,50,000 ரூபாவாக குறைந்து விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று பிற்பகலில் பவுன் ஒன்றின் விலை 3,40,000 ரூபாவாக மேலும் குறைவடைந்துள்ளது. அதே நேரம் 22 கரட் 1 பவுன் தங்கத்தின் விலை இன்று காலை 3,22,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் பிற்பகலில் பவுன் ஒன்று 3,12,000 ரூபாவாக மேலும் குறைவடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக 4,10,000 ரூபாய் வரை அதிகரித்த 24 கரட் தங்கத்தின் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெலிகம உள்ளூராட்சி மன்ற தலைவரின் கொலை அரசாங்கத்தின் அடக்குமுறையின் ஒரு பகுதியா என சந்தேகம் எழுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வெலிகம பிரதேச சபையில் அதிகாரத்தை பெற மக்கள் விடுதலை முன்னணி பெரும் முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் இறுதியில் அதிகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் வசமானது. மக்கள் விடுதலை முன்னணியினர் முதலில் அதிகாரத்தை வாக்குமூலம் பெற முயன்றனர். அதன் பின்னர் வேறு சில தந்திரோபாயங்களை பயன்படுத்தினர். மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் புதன்கிழமை காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 29 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து 35வது கிலோமீட்டர் மற்றும் 36வது கிலோமீட்டர் மைல்களுக்கு இடையில் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர மரத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ராசிகுளம் முருங்கன் பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பேருந்தில் பயணித்த 8 ஆண்களும் 2 பெண்களும் காயமடைந்து மன்னார் மற்றும் வவுனியா மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் பேருந்து ஓட்டுநரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். வெள்ளை மாளிகைக்கு வெளியே பாதுகாப்பு வாயிலில் வாகனம் மோதியுள்ளது. அந்த நேரத்தில் ஜனாதிபதி ராம் வெள்ளை மாளிகையில் இருந்தார் என்று ரகசிய சேவை தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு வெள்ளை மாளிகைக்கு வெளியே உள்ள பாதுகாப்பு வாயிலில் ஒரு நபர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக ரகசிய சேவை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 17வது மற்றும் தெருக்களின் மூலையில் உள்ள வாயிலில் இரவு 10:30 மணிக்கு பிறகு நடந்த விபத்துக்கு பிறகு அந்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டதாக சேவை தெரிவித்துள்ளது. வாஷிங்டனின் பெருநகர காவல்துறையின் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளின் சோதனைகளுக்கு பிறகு வாகனம் பாதுகாப்பானதாக கருதப்பட்டதாக ரகசிய சேவை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஓட்டுநரை பற்றிய எந்த விவரங்களையும் ரகசிய சேவை வெளியிடவில்லை. விபத்து வேண்டுமென்றே நடந்ததா அல்லது ஓட்டுநர் ஏன் வெள்ளை மாளிகையை அணுகினார் என்பது உடனடியாக தெரியவில்லை. வெள்ளை மாளிகை பூட்டப்பட்ட நிலையில் வைக்கப்படவில்லை. ஆனால் போலீசார் வாகனத்தை இழுத்துச் செல்லும் வரை வாயிலுக்கு செல்லும் சாலை மூடப்பட்டிருக்கும் என்று ரகசிய சேவை மேலும் கூறியது.